அமெரிக்கா நம்மகிட்ட கெஞ்சறாங்க. 140 கோடி மக்கள் இருக்கீங்க, எங்க கிட்ட மக்காச்சோளம் வாங்குங்கன்னு. ஆனா இந்தியா அதிரடியா உங்க மக்காச்சோளம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் வணிகச் செயலாளர் ஹாவர்ட் லூட்னிக் இந்தியா ஏன் தங்க கிட்ட இருந்து சோளம் வாங்க மறுக்குதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த உறவு ஒரு வழிப்பாதை, இந்தியா மட்டும் எங்க கிட்ட வித்து லாபம் அடையுதுன்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு இந்தியா 3 காரணங்களை சொல்லியிருக்கு. முதல் காரணம், நமக்கு தேவையான சோளத்தை நாமளே உற்பத்தி செய்றோம். இரண்டாவது, நாம சோளம் இறக்குமதி செஞ்சாலும் அது மியான்மர், உக்ரைன் போன்ற நாடுகள்ல இருந்துதான். மூணாவது, ரொம்ப முக்கியமான காரணம், அமெரிக்க சோளம் பெரும்பாலும் மரபணு மாற்றப்பட்ட சோளம். ஆனா இந்தியால GMO உணவு பயிர்களுக்கு தடை இருக்கு. விலங்குகளுக்கு கூட அதை இறக்குமதி செய்ய இந்திய அரசு மறுக்குது. இந்தியா தன்னோட இறையாண்மை, மக்களோட ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பை பத்தி யோசிச்சு எடுத்த இந்த முடிவு அமெரிக்கா போன்ற வல்லரசுக்கே ஒரு பெரிய பாடம். இது வர்த்தகத்துல வெறும் லாபம் மட்டும் முக்கியமில்லை, ஒரு நாட்டின் கொள்கைகளும் மக்களோட நலனும் தான் முக்கியம்னு காட்டுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.